இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுகவை முழுமையாக கைப்பற்றினால் மட்டும்தான் இவர்கள் பாஜக கூட்டணி வைக்க முடியும். இப்போ அதுக்கு என்ன நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, 2 விதமான நெருக்கடி எடப்பாடி கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் எதுவும் சட்டமன்ற தேர்தல் இப்போ நடக்க போதா? இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏன் வெளியிடணும்? நோக்கம் என்ன? ஏன் ஓபிஎஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? ஏன் நீதிமன்றம் இப்படி சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு அந்த பாலை தள்ளிவிடணும்? சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அனாதையாக போய்விட்டார். ஒரே வார்த்தை சொல்ல போனா கடினமான விமர்சனம் தான். கண்டிப்பா நான் சொல்றேன், ஓபிஎஸ் ஒரு அரசியல் அனாதையாக தான் இருக்கார். உச்ச நீதிமன்றமே இதை தள்ளுபடி பண்ணியிருக்கணும். எதற்கு தேர்தல் ஆணையம் பக்கம் தள்ளி விடுறாங்க? செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்குமான அந்த ஈகோ கிளாஷ். தெருவில் போகிற ஓனான தூக்கி இடுப்பில் சொருனா குத்துமா குடையுமான்னு கேட்பாங்கல்ல, எதுக்கு சொருகணும்னு கேட்குறாரு எடப்பாடி. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் புதுமணம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய விவகாரம் கடந்த 3 நாட்களாகவே நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நேற்று செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடில் பேசும்பொழுது எம்ஜிஆர் அவர்களோட நான் கிட்டத்தட்ட பல முறை பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கேன், எம்ஜிஆருக்கு நான் ஒரு பார்த்தசாரதியாக இருந்திருக்கேன் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அந்த கூட்டத்தில், அதாவது எடப்பாடி அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பாராட்டு விழாவில் நான் ஏன் கலந்துக்கல அப்படின்றத பற்றி அவர் அதிமுகவினுடைய வரலாறு இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அதை புறக்கணிச்சிருக்கேன் அப்படின்றதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பேச்சின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியும் சார்? எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் எடப்பாடியை விட ஒரு பெரிய தலைவராக செங்கோட்டையன் இருந்தார் என்பது உண்மைதான். எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல, ஜெயலலிதாவிற்கும் ஒரு முக்கியமான நபராக இருந்தார். ஜெயலலிதாவுடைய அந்த பயணங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் செங்கோட்டையன் இருந்தார். இப்போ ஜெயலலிதா ஒரு டூர் போகிறாங்கன்னா, ஒரு சுற்றுப்பயணம் செய்கிறாங்கன்னா, அதில் முக்கியமான அந்த குழுவில் முக்கியமாக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் தான். அந்த அளவுக்கு செல்வாக்கு. இபிஎஸ்ஸை கூட தமிழக மக்களுக்கு அப்பொழுது பெரிதாக தெரியாது, கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும். ஆனால் செங்கோட்டையன் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று. இரண்டாவது, சசிகலாவும் ஜெயலலிதா அவர்களும் சிறைக்கு செல்கின்ற அந்த சூழலில் அடுத்த முதல்வராக செங்கோட்டையன் தான் வருவார் என்கிற அந்த பத்திரிகை செய்திகள்லாம் நிறையா இருக்கிறது. காரணம், செங்கோட்டையன் ஒரு தெரிந்த முகம். ஆனால் அங்கே தெரிந்த முகத்துக்கு வேலை இல்லைல்ல, யாருக்கு பணம் இருக்கிறதோ அதுதானே முக்கியம். அதன் அடிப்படையில் தான் இபிஎஸ் முதல்வராக பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் நடந்த காட்சிகள்லாம் நமக்கு தெரியும். சரி, இதெல்லாம் இப்போ வரைக்கும் செங்கோட்டையன் நல்லா தானே இருக்கார். ஏன் இப்படி மாற்றம்? முக்கியமானது. நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது அதிமுக இருக்கின்ற நிலையை தெரிந்தால்தான் ஒவ்வொருத்தருடைய மனநிலையை நமக்கு புரியும். அது செங்கோட்டையனாக இருக்கட்டும் அல்லது மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இன்றைக்கி கொங்கு பெல்ட்டில் ஒரு முக்கிய தலைவராக இபிஎஸ் இருக்கிறார். ஏன்னா இபிஎஸ் ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அவருக்கு நிகரான தலைவரை பார்த்திங்கன்னா அது செங்கோட்டையன் தான். அப்போ செங்கோட்டையனை பெரிய அளவில் முன்னிறுத்தலைங்கிற ஒரு குறை ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ அன்றைக்கி இந்த மேடையில் ஏறி ஏன் பேசுகிறாரு, வரலாறு சொல்கிறார் அப்படின்னா, அவருக்குள்ள அந்த கோபதாபம் தான் வைங்களேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயலலிதா தன்னை பாராட்டின ஒரு ஆடியோவை கூட அதில் காட்டி பேசுகிறாரு. அதான் சொல்கிறேன். என்ன அர்த்தம்னா, இபிஎஸ் இடத்தில் நான் தான் இருந்திருக்க வேண்டும், அவர் இல்லை நான் தான் முதல்வராக இருக்க வேண்டும், எனக்கு முன்னுரிமை கொடுக்கல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ ப்ரெஸ் மீட்டில் கூட அல்லது விழாவில் கூட இபிஎஸ்க்கு நிகராக செங்கோட்டையன் படத்தையும், ஆமாம், கிட்டத்தட்ட சமமான அளவில். என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அப்படிதான். ஆனால் நீங்கள் வாய்ப்பு கிடைத்தும் என்னை போன்றவர்கள் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்குள் நடந்த ஒரு ஈகோ கிளாஷ் தான். ஏன் இப்போ கூட நேற்று மாலை நினைக்கிறேன், பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இது ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள்லாம் பேசி தீர்த்துக்குவோம். இது அவருக்கும் இபிஎஸ்க்குமான தனிப்பட்ட ஒரு ஈகோ கிளாஷ் தான். ஆனால் எடப்பாடியோட பேரை கூட அதில் குறிப்பிடலைன்றது ஒரு கேள்வியாக இருக்குது சார். இந்த அதாங்க அவர் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆரிடமும் ஜெயலலிதாவிடமும் இபிஎஸ்ஸோட நான் தான் பெரிய ஆளாக இருந்தேன், இபிஎஸ் இப்போ வந்தவர் தான், அப்போ எனக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, அதனால தான் இபிஎஸும் நானும் சமந்தான் அப்படிங்கிற அந்த படத்தை போட்டதுக்கெல்லாம் அவன் அர்த்தம். இது முழுக்க அந்த
அந்த கொங்கு பெல்ட் பாலிடிக்ஸ் தான். இது நீங்கள் தமிழ்நாடுல எடுத்துக்க தேவையில்லை. அதனால தான் செங்கோட்டையன் வந்து இது நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க, எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்கிறதெல்லாம். அதனால் செங்கோட்டையன் விஷயத்தை பொறுத்தவரை நாம் வந்து ஒரு பெரிதாக கடக்க தேவையில்லை. அவரே வந்து பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போக வேண்டான்ற முடிவில் தான் இருக்காரு. கொண்டுட்டு போக விருப்பமே தான் நினைக்கிறார். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முழுக்க முழுக்க கொங்கு பெல்ட்டில் தான் இருக்குது. கொங்கு பெல்ட்னா வெறும் இபிஎஸ் மட்டும் இல்லைங்க, அது வந்து அந்த சமூகம். ஒரு காலத்தில் வந்து அதிமுக யாருடைய கையில் இருந்தது? முக்குளத்தூர் சமூகத்துடைய கையில் தான் இருந்தது. இப்போ ஓபிஎஸ் முதல்வராக எப்படி வந்தார்? சசிகலாவுடைய அந்த அனுசரணை தான். அவர்கள் எல்லோருமே வந்து தெற்கத்திய முக்குளத்தூர் சமூகம். அப்போ அதிமுகவே முக்குளத்தூருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னாங்க. ஜெயலலிதாவே பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்திற்கு நான் தான் அத்தாரிட்டிங்கிற மாதிரி பேசுவாங்க. அது உண்மையும் கூட. அதாவது தேவர் அவர்களுக்கு பொன்னாலான சிலையை கொடுத்து அதை எல்லாமே செஞ்சதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் தான். ஏன் சென்னையில் இருக்கின்ற அந்த சிலையை திறந்து வைத்தது கூட ஜெயலலிதா தான். அப்போ அந்த முக்குளத்தூர் சமூகத்துடைய அனுசரணை அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதனால் அதிமுகவே வந்து முக்குளத்தூர் சமூகத்திலும் அடகு வைக்கப்பட்டதுன்னெல்லாம் கருணாநிதி அவர்கள் சொன்னதை பார்த்துருக்கோம். ஆனால் இதை படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்றைக்கி கவுண்டர் சமூகத்தில் அதிமுக இருக்குது, அப்போ அந்த கொங்கு பெல்ட்டில் தான் அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அதை ஊர்ஜிதிக்கும் விதமாக அங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கமணி, அமைச்சர் வேல், முன்னாள் அமைச்சர்கள், இவர்கள் எல்லோருமே ரொம்ப வெல்த்தியான அமைச்சர்கள். அவர்கள் எல்லோருமே இபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க. அப்போ செங்கோட்டையனுமே அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்போது கண்டிப்பாக வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டார். இல்லை, வெல்த்தியான அமைச்சர்களை விட செங்கோட்டையன் வந்து இபிஎஸ்க்கு ரொம்ப ஒரு ஆபத்தாக தெரிகிறாரா? காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து வேலுமணியோ தங்கமணியோ பார்த்தீங்கன்னா இபிஎஸ் சொல்லை மீறாதவர்கள். அவர்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பணம் ரீதியாக அனுசரணை சப்போர்ட் எல்லாம் அவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் செங்கோட்டையன்ட்டு அப்படி இல்லை. செங்கோட்டையனும் பெரும் பணம் கிடையாது. ஆனால் செங்கோட்டையனும் நிர்வாகத்திறமை இருக்கிறது. பொலிட்டிக்கல் அந்த சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வேறு வழி இல்லாமல் கொடுத்தார். நம்ம சமூகம் கொங்கு பெல்ட்டில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அனுசரணைகளை கொடுத்தார். ஆனால் தொடர்ச்சியாக அவர் வந்து புறக்கணிக்கப்படுவதாக அவருடைய ஆதரவாளர்கள் குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி வெடிச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் அதிமுகவுடைய குழப்பமாக நான் பார்க்கல. அது செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்குமான அந்த ஈகோ கிளாஷ் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று செங்கோட்டையன் நினைப்பதாக தான் பார்க்குறேன். அதனால் அது ஒரு பெரிய அளவில் உடஞ்சி வராது. இல்லை, அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கணும், பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை திரும்ப ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இபிஎஸ் அவர்கள் விரும்பாதனாலையும் இந்த ஒரு பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு. அது அடிப்படையில் என்ன தெரியுமா? அடிப்படையில் வந்து அதிமுகவை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று இபிஎஸ் நினைத்தார். ஏன்னா அவர் செலவழித்த பணம் அப்படி. சசிகலா வந்து சும்மா கொடுக்கல அவருக்கு பொறுப்பை, அதற்கான நிகரான பணம் உள்ளே நிறையா இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு நிறையா நமக்கு காட்சிகள்லாம் இருக்குது. நீங்கள் மணக்கண் முன்னாடி இந்த காட்சிகளை கொண்டு வரலாம். அவ்வளவு பணம் இபிஎஸ்ஸால் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ்ஸுடைய ஆதரவாளர்களான வேலுமணியும் தங்கமணியும் செலவழிச்சிருக்காங்க. பெரும் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட கட்சி தான். அவர்களால் பெரும் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட கட்சி மாதிரி தான். இப்போது இபிஎஸ் முழுமையாக அதிமுகவை கைப்பற்றி விட்டார், அதான் உண்மை. ஆனால் அதை என்ன செய்கிறாங்கன்னா மீண்டும் உடைக்க நினைக்கிறாங்க. இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக அனுசரணையாக இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு டேர்ம் சரியில்லை, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று அதிமுக பாஜகவோட சேர வேண்டும், அல்லது அதிமுக அழித்து ஒழித்து நீர்மூலமாக்கப்படும், டைலூட் ஆகணும். 2 ஆப்ஷன் தான் பாஜகவுக்கு. இன்றைக்கி ஓபிஎஸோட பேட்டியை பார்த்தா தெரியும். அதில் நீ பல்வேறு விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த பேட்டியை முழுமையாக நான் பார்த்தேன். அதில் சொல்லுகின்ற ஒரு விஷயம், பாராளுமன்ற தேர்தலில் அமமுகவை சேர்க்க நானும் அமித்ஷாவும் சொன்னோம். ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் பாருங்கள் 1.5 லட்சம் ஓட்டுகள் ஒவ்வொரு பாராளுமன்றத்தையும் வாங்கினாங்க. அவர்கள் வந்து தான் நமக்கு பலமாக இருக்கும். இதை நானும் சொன்னேன், அமித்ஷாவும் சொன்னார். அவர் சொல்வதும் அமித்ஷா சொல்வதும் ஒன்று தான். ஒன்று. இரண்டாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர். என்ன கேட்குறேன், ஒருவேளை நீங்கள் ஒன்றிணைந்த அதிமுகவாக இருந்தால் அது பாஜகவோட கூட்டணி வைக்குமா? ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு இபிஎஸ் வந்து நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை நீங்கள் எல்லாம் இணைந்து ஒன்றிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி வைக்குமான்னு கேட்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அதில் என்ன சந்தேகம், நான் இருப்பதே என்டிஏ கூட்டணியில் தானே, அதை விட வேற என்ன சாய்ஸ் இருக்கு? அதுவும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நானும் டிடிவி சசிகலா இருக்கிறோம். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இணைய வேண்டும். இது என்ன அர்த்தம் தெரியுமா? அதிமுகவை முழுமையாக கைப்பற்றினால் மட்டும்தான் இவர்கள் வந்து பாஜக கூட்டணி வைக்க முடியும். இரண்டாவது, இப்போ அதுக்கு என்ன நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, 2 விதமான நெருக்கடி எடப்பாடி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஏற்கனவே அவர் வந்து சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக ஜெயலலிதா இருக்கும்போது இருந்தார். அதில் ஏற்கனவே 3200 கோடி ஊழல் சொல்லிட்டு ஈடியில் அந்த கேஸ் இன்னும் இருக்குது. அது இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்குது.
அதை வச்சு மிரட்டி தான் அவர்கள் வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க. அது ஒரு கட்டத்தில் இவராலே தாங்க முடியல. அதாவது இவ்வளோ நெருக்கடி கொடுத்தா கூட அண்ணாமலை பேசிய பேச்சு இவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது, மன உளைச்சலை கொடுத்தது. அதிமுக தொண்டர்களே கொதிச்சு போனதுனால ஒரு வழி இல்லாமல் வெளியே வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெட்டலையை முடக்குவதன் மூலமாக இவங்களை உள்ளே கொண்டு வரலாம். இன்றைக்கி தீர்ப்பு பார்த்துருப்பீங்க. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல, என்ன கொடுத்துருக்காங்க? தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கலான்றாங்க. தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாடு இருக்கிறது? தேர்தல் ஆணையர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இது நம்ம வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடிங்கிறத நம்ம ஒரு ஊடகவியலாளராக பேசலாம். ஆனால் உங்களுக்கு நான் வந்து விளக்கம் சொல்கிறேன். ஒரு தேர்தல் தலைமை கமிஷனரை வந்து நியமிப்பதற்கு 3 பேர் கொண்ட கொலிஜியத்தை நியமிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. அதில் யார் இருக்குன்னு நினச்சாங்க? பிரதமர், எதிர்கட்சி தலைவர், 3ஆவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதை உடைச்சாங்களா? அதை உடைச்சி எப்படி கொண்டு வந்தாங்க? சட்டமே கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருக்கலாம், அதுவும் அமித்ஷாவே இருக்கலாம். அப்போ யார் முடிவு பண்ணுறது? பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இன்றைக்கி தலைமை தேர்தல் கமிஷனர். அப்போ எப்படி நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள், அது எப்படி தனிப்பட்ட இண்டிபெண்ட் பாடியாக இருக்கணும், ஆனால் இல்லை. அப்போ இதை வைத்து இன்றைக்கி வந்து அதிமுகவுடைய தலையெழுத்தே வந்து தேர்தல் கமிஷனுக்கு போய் நிற்கிதா? ஆனால் இது மேல்முறையீடு பண்ண முடியும் உங்களால். உச்சநீதிமன்றத்துக்கு போனால் ஏதாவது தடையாவது குறைந்தபட்சம் வாங்க முடியல. அந்த அட்வான்டேஜ் வந்து இபிஎஸ்க்கு இல்லையா? தடை வாங்கலாம், தடை போடுவாங்களா? உச்சநீதிமன்றம் போடுவாங்களான்னு டவுட் இருக்கு. இப்போ பாருங்களேன், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு சொன்ன 5 நீதிபதிகளுடைய நிலைமை இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? 5 நீதிபதிகளில் 4 பேர். அந்த நசீர் இன்றைக்கி ஒரு ஆளுநராக இருக்கிறார், ஒருத்தர் எம்பியாக இருக்கிறார், ஒருத்தர் வந்து இன்னொரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிறார். எல்லாருமே பாஜகவால் நியமிக்கப்பட்டவர்கள். நீ கணக்கு பண்ணி பாருங்கள். இதே நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தது. அவர்கள் ஏன் எப்படி அந்த அந்த பதவி வாங்கினாங்க? அந்த இதே நீதிமன்றம் வந்து எப்படி மாற்றி இல்லை, தேர்தல் ஆணையம் கொடுத்தது சரிதான் என்று சொல்லாதா? எப்படினாலும் தீர்ப்பு வரலாம்ல. மொத்தத்தில் அதிமுக நெருக்கடியில் இருக்காது. அப்போ இந்த கேப்பை பயன்படுத்தி அவங்க வந்து காய்கள் நடத்துவாங்களா பாஜக? இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இன்று காலையில் பார்த்தேன், ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க வட இந்திய ஊடகங்கள். இன்னும் சொல்லப்போனால் சி ஓட்டர்ஸ் போன்றவர்கள்லாம் ஒரு கருத்து கணிப்பு. இன்று பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் யார் ஓட் ஷேர் எப்படி போகும்னு போட்டிருக்காங்க. திமுக 52 விழுக்காடு, அதிமுக 20 விழுக்காடு, பாஜக 21 விழுக்காடு. எதான் அடிப்படையில் போட்டிருக்காங்க. என்ன கூட்டணியாக சொல்கிறாங்க சார்? தனி அதிமுக கூட்டணி, திமுக பாஜக. அதிமுக கூட்டணி கம்மி, பாஜகவுக்கு கூட்டணி அதிகம்ன்றதால அவங்க அதிகரிக்க. பாஜக யார் கூட்டணியில் இருக்காங்க? பாமக இருக்காங்க. வேறு யார் இருக்காங்க? தேமுதிக இருக்காங்க. தேமுதிக அதிமுக இருக்காங்க. வேறு யார் இருக்காங்க? உதிரி கட்சிகள். அவர்கள் வைத்து 21 விழுக்காடா? நீங்கள் இது பார்க்கணும். இது என்ன அர்த்தம் அப்படி என்றால், அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் அவங்க இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அது குறிப்பாக இந்த நேரத்தில் வெளியிட்டு ஏன் வெளியிடணும்? இந்த நேரத்தில் தேர்தல் நடக்குதா? இந்த நேரத்தில் எதுவும் சட்டமன்ற தேர்தல் இப்போ நடக்க போதா? இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏன் வெளியிடணும்? நோக்கம் என்ன? ஏன் ஓபிஎஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? ஏன் நீதிமன்றம் இப்படி சொல்லி வந்து தேர்தல் கமிஷனுக்கு அந்த பாலை வந்து தள்ளிவிடணும்? எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஏன் செங்கோட்டையன் வந்து இப்படி முரணாக பேசணும்? ஏன் உதயகுமார் வந்து இப்படி பேசணும்? அவர்களுக்குள் என்ன பிரச்சனை? இது அதிமுக உடைந்து கொண்டிருக்கிறதுங்கிற அந்த செய்தியை மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க. இரண்டாவது, ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதை சார்ந்தவர்களும் சரி, நாங்கள் பாஜகவோடு இருக்கிறோம், இபிஎஸ் தான் முரண்டு பிடிக்கிறார், முரண்டு பிடித்தால் உங்களுக்கு சின்னம் கிடைக்காது, அதிமுக அழிந்து விடும். நீங்கள் ஓபிஎஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படி தானே? நம்மெல்லாம் சேர்ந்தாதான் வாய்ப்பு இருக்குல்ல. என்ன வாய்ப்பு இருக்குது? ஏற்கனவே நீதிமன்றம் போயிருக்காங்க முடக்கணும்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் வந்து என்ன சொல்கிறார்? இப்போவுமே நான் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்றாரு. இன்னும் இந்த பழைய விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனால் பல்வேறு தீர்ப்புகள் வந்து விட்டன. இபிஎஸ்க்கு தான் இது பொதுக்குழு. ஏன்னால் அதிமுகவோட பைலா பிரகாரம் அதிமுக என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அவங்க பைலாவை அப்படி தான், ஆனால் தொண்டர்கள் தான் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று. அப்போ வந்து பொதுச் செயலாளராக நீதிமன்றம் ஏற்றும் கொண்டது. ஆனால் இன்றைக்கி வந்து ஏன் சின்னத்தை முடக்கணும்? ஒரு பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியை ஏன் முடக்கணும்? இப்போ இதன் பின்புலம் என்ன? அப்போ வந்து இது முழுக்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவை அழிக்காமல், அதிமுகவை நீங்கள் பலவீனப்படுத்தாமல் அடுத்து இன்னொரு கட்சி வளர முடியாது. ஏன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க.
ஏன் இவங்களே 52 விழுக்காடுன்னு சொல்கிறாங்கல்ல, திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2026 கூட அவங்க வெற்றி பெற தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து 2ஆம் இடத்தை பிடிப்பதற்கு தான் இப்பொழுது மிகப்பெரிய போட்டி இருக்குது. அதில் நாங்கள் தான் என்ற கிளைம் பண்ணுவதற்கு தான் பாஜக வர்றாங்க. அதுக்கு ஒரே வழி என்னன்னா, அதிமுகவை நீங்கள் முழுமையாக நீர்த்து போக வைக்காமல் 2ஆம் இடத்தை பிடிக்க முடியாது. எடப்பாடி இருக்கிற ஆப்ஷன் என்ன சார் கண்ணு முன்னாடி இருக்கிறது? எடப்பாடிக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, பாஜகவோட சேர்ந்துடணும். ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனை, சேர்ந்து விட்டால் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ எடப்பாடி என்ன கேட்குறாரு தெரியுமா? அவர் பாஜகவோட சேர்வது கூட அவருக்கு சிக்கல் இல்லை, இந்த ஓபிஎஸ் வகைராக்க சேர்க்க முடியாதுன்னு தான் அவருக்கு சிக்கல். கட்சிக்குள்ள சொல்றாங்க. ஆமாம், இவங்க சேர்த்தா என்ன சொல்லுவாங்க? எப்படி எடப்பாடியால் வந்து ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு போக முடியும்? அவர் ஜெயலலிதா இல்லாமல் நான் சேர்றேன்னு சொல்கிறாங்களே சார். ஆமாங்க, நான் எந்த நிபந்தனை இல்லாமல் உங்கள்கிட்ட சேர்றேன், நான் கெட்டவன்னு வைங்க, நான் நிபந்தனையே விதிக்கலை, நான் உங்களை அழிக்க வரேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் நிபந்தனையற்று உங்கள்ட்ட வந்தால் ஏற்றுக்குவீங்களா? இல்லை சார், இப்போ ஒருவேளை ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இவங்க கட்சியில் சேர்றதுனால தன்னோட பதவிக்கு ஆபத்துன்னு எடப்பாடி நினைக்கிறாங்க. நிச்சயமா. ஆனால் உறுப்பினர்கள் அவங்க பக்கம் தானே சார் இருக்காங்க, கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாருமே இபிஎஸ் பக்கம் தானே இருக்காங்க. தெருவில் போகிற ஓனான தூக்கி இடுப்பில் சொருகுனா குத்துமா குடையுமான்னு கேட்பாங்கல்ல, எதுக்கு சொருகணும்னு கேட்குறாரு எடப்பாடி. ஏற்கனவே விலகி போனவங்க துரோகிகள்னு சொல்லியாச்சு, அவங்க வேணான்னு சொல்லி முடிவு எடுக்கிறார். அது நல்ல முடிவு தான் எடுத்தது, அதிமுகவை காப்பாற்றுவதற்கான முடிவு தான். அது தனித்துவமாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 2வது பெரிய கட்சி. இன்னும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு 40லேருந்து 50 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள கட்சி தான், மாற்று கருத்து இல்லை. பலவீனப்படுத்தணுமா? என்னால் ஏற்கனவே இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எக்காலத்திலும் பாஜகவோட சேர மாட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் தனித்துவமாக இருக்க போகிறோன்னு. ஒரு வேளை சேர்ந்தால், கூட்டணி வைத்தால், இவர்கள் உள்ளே வந்தால் மக்கள் எப்படி நம்புவாங்க அப்படிங்கிற அச்சம். 2வது ஆப்ஷன் என்ன இருக்குது சார்? 2வது ஆப்ஷன் எதிர்க்கிறது தான், தேர்தல் ஆணையத்தோட போட்டி போடுறது தான், மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கிறது தான். சரி, அப்படி ஒருவேளை பாஜகவோட கூட்டணி போறதுனால தற்காலிகமாகச்சும் அதிமுகவை காப்பாற்ற முடியுமா இபிஎஸ்ஸால? இல்லைங்க, இப்போ நீங்கள் கூட்டணி வைத்தால் இன்னும் மோசமான, அதாவது சொல்கிற மாதிரி கூட்டணி வைத்தால் கிணத்துல கல்லை கட்டி குதிக்கிற மாதிரி தான், அது அவர்களுக்கு பெரிய ஆபத்தை தான் கொடுக்கும். ஏனென்றால் மக்கள் மன்றத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக தனித்துவமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிறுபான்மை மக்களில் ஒரு சில கட்சிகள் போய் அங்கே போய் சேர்றாங்க. ஒரு பாஜகவை நாங்களும் முழுமையாக எதுக்குன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள், குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தார்கள் குற்றச்சாட்டு, முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தார்கள் ஒரு குற்றச்சாட்டு, பல்வேறு இன்றைக்கி தான் எதிர்க்கிறாங்க, நாங்கள் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறோன்னு. ஆனாலும் ஒரு 50% வந்து டவுட்ஃபுல் இருக்குல்ல, திமுக சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, அதை நிரூபிக்கிற விஷயமா போய்டும். அப்புறம் எக்காலத்திலும் உங்களை நம்ம ஏன் கேட்கலாம் சார், கடந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால ஆட்சியையும் கட்சியும் காப்பாற்றினார் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் பொழுது இந்த முறை அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா? நல்லா தெரிஞ்சுக்குங்க, கடந்த முறை பாஜகவோட கூட்டு வைக்கும் பொழுது அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், ஆனால் காப்பாற்றப்பட்டது ஆட்சி. ஆமாம், ஆட்சியில் இருந்தார்கள், அதை ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு எனக்கு ஆள் வேணும், என் செல்வத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, ஒரு பாடி கார்டு வேணும்ல, அப்படித்தான். இப்போ அவர்கள் கையில் ஆட்சி இல்லை, அவர்களோடு சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற சூழல் தான் பயப்படுறாங்க. எடப்பாடி எடுத்த முடிவெல்லாம் சரிதான், எடப்பாடி எடுத்த முடிவு சரி, அதை தெளிவாக கொண்டு போகிறதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த முடிவை எடுக்க விடாமல் இப்பொழுது தடுக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து போனார், பாஜகவோட சேர்ந்து கூட நின்றார், தான் ஒரு பாஜகவின் முகம் என்றே சொன்னார். சொல்லப்போனால் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜகவோட கூட்டணி வைத்தே அவர் கிட்டத்தட்ட அவருடைய வேட்பாளராகத்தான் நின்றார். அப்போ அவர்கள் எல்லோருமே இப்பொழுது பாஜகவில் ஐக்கியமாகிவிட்டார்கள் கிட்டத்தட்ட. எடப்பாடி ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தார், நான் வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை சார்ந்து இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை மேலும் பலவீனப்படுத்தத்தான் இன்றைக்கி முயற்சி பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். ஆனால் கட்சியில் ஒரு பாட்டில் இருக்கிறவங்க வந்து பழைய தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் கட்டமைக்கப்படணும் அப்படின்னு ஒரு ஐடியா யார் கேட்குறாங்க? யார் கேட்குறாங்க? இல்லை செங்கோட்டையன் அவரும் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை, செங்கோட்டையன் வெளிப்படையாக சொல்லலை. அதான் அவரும் செங்கோட்டையனுடைய அந்த பிரச்சனை என்பது முழுக்க முழுக்க எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் உள்ள அந்த ஈகோ கிளாஷ். நான் பார்க்குறேன். இல்லை, அது சும்மா, ஏன்னா அவர்கள் வந்து அந்த கொங்கு பெல்ட்டில் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்படி முடிவெடுத்தால் அது வந்து அதை சார்ந்த முக்குளத்தூர் சமூக அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு அளிப்பவர்கள் தான் வருவாங்க. ஆனால் அவர்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா அப்படி இல்லை. இப்போ CV சண்முகம் என்ன பேசினார்? அவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர், அவரும் அந்த இடத்துல செல்வாக்கான ஆள் தான். ஜெயக்குமார் எப்படி பேசுகிறாரு? இப்போ எல்லோருமே எடப்பாடிக்கு பின்னாடி நிற்கிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் பொது வெளியில் பொது புத்தியில் அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்வது தான் அவங்க நோக்கம். இப்போ ஓபிஎஸ் நோக்கம் என்ன?
ஓபிஎஸ் வந்து தோல்வி அடைந்து விட்டார். ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அனாதையாக போய்விட்டார். ஒரே வார்த்தை சொல்ல போனால் இது கடினமான வாதம் தான், கடினமான விமர்சனம் தான். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓபிஎஸ் ஒரு அரசியல் அனாதையாக தான் இருக்கார். அவருக்கு இன்றைக்கி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவர் நத்திங் டு லூஸ். ஆனால் எடப்பாடிக்கு அப்படி இல்லை, இழப்பதற்கு நிறையாக இருக்கிறது. கட்சி அவர் கையில் இருக்குது. அப்படியும் பொழுது முடிந்த அளவு ஓபிஎஸ்ஐ வைத்து சேதப்படுத்த பாஜக முயற்சிக்கும். அதற்கான பணபலம் இருக்கிறது, அவங்கள்ட்ட அதிகார பலம் இருக்கிறது. எல்லா வகையிலையும் ஓபிஎஸ்ஐ வச்சு காய் நகர்த்துவாங்க. இப்போ அவர்களுக்கு தேவை அதிமுகவை முடக்குவதற்கு ஓபிஎஸ் வேண்டும், அவ்வளோதான். அதை வைத்து காய் நகர்த்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட. அது தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை பொறுத்து தான் அந்த அவருடைய நாடகத்துடைய முழு வடிவம் நமக்கு வெளியே தெரியும். அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் போகும்பொழுது அந்த ஸ்டே கிடைக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக அதிமுகவுக்கு இருக்கு. கண்டிப்பாக அப்படி தான் போயிட்டு இருக்கு. இல்லை தேர்தல் இப்போது உச்சநீதிமன்றமே இதை தள்ளுபடி பண்ணியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? கடந்து வந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் அது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தான், அவங்களுக்கு தான் அந்த சின்னம், இதிலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே. எதற்கு வந்து தேர்தல் ஆணையம் பக்கம் தள்ளி விடுறாங்க? தேர்தல் ஆணையத்துக்கு என்ன இவ்வளவு பெரிய அதிகாரமாக இருக்கிறது? ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் தான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்குன்னு சொல்றாரு. கிடையாது. உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குன்னு நான் சொல்றது தவறு. சிவி சண்முகம் சொன்னது தான் சரி. சிவி சண்முகம் அடிப்படையில் ஒரு அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். அவர் கரெக்டாக சொன்னார், ஒரு தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தனி பாடி. அது என்ன முடிவெடுக்கும்? அது இருக்கின்ற சூழ்நிலையை பொறுத்து அவர்கள் இந்த முடிவு எடுப்பாங்களே ஒழிய தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. இப்போ நீதிமன்றம் மாதிரியான விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. தேர்தல் ஆணையம் அந்த பைலா அடிப்படையில் என்ன முடிவெடுக்கலாம்ங்கிறத அறிவுறுத்துவாங்க. பைலா அடிப்படையில், ஏற்கனவே தீர்ப்பின் அடிப்படையில் சின்னம் என்பது அதிமுக என்பதும் எடப்பாடிக்கு தான் இருக்குது. எடப்பாடி தான் அதனுடைய பொதுச் செயலாளர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. பல்வேறு வழக்குகளை ஓபிஎஸ் போட்ட வழக்குகளை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பொதுக்குழுவை கூட்டியிருக்கார் எடப்பாடி. இப்போ எல்லாமே அவர் பக்கம் தான் சார்ந்திருக்கு. அப்படிங்கும்பொழுது இது எப்படி வந்து தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுப்பாங்க? அப்படி எடுத்தார்கள் என்றால் அது பாஜகவுடைய நாடகத்துடைய ஒரு அங்கமாக நம்ம பார்க்கலாம். சார், தாண்டி வந்து ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்கிறாரு, எதிரிகள் துரோகிகள் எடுத்து வைக்கும் வாதங்கள் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ அவர் யாரை எதிரின்றாரு, யாரை துரோகின்னு சொல்கிறாரு சார்? அவர் கிட்டத்தட்ட வெளிப்படையான விஷயம் தானே. எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு, துரோகி ஓபிஎஸ்ன்றாரு. வெளிப்படையாக சொல்கிறது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உதயகுமாரும் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர், மதுரையை சார்ந்தவர் தான். ஆனால் அவர் வந்து செல்லூர் ராஜு அவர் போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது முக்கியமானது. இப்போ ஓபிஎஸும் மதுரை தேனி அந்த பகுதியை சார்ந்தவர் தான். ஆனால் உதயகுமார், செல்லூர் ராஜு போன்றவர்கள் அங்கே இருக்கின்ற லோக்கல் செல்வாக்குடையவர்கள் தான். அவர்கள் தெளிவாக இந்த விஷயத்தில் என்ன இருக்காங்க, நாங்கள் தான் அதிமுகன்னு இருக்காங்க. அதனுடைய பேச்சு அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது உதயகுமாராக இருக்கட்டும், சண்முகமாக இருக்கட்டும், செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும், எல்லோருமே அவர்களுக்குள் சில வெறுப்புகள் இருக்கலாம். இருந்தாலும் கூட எடப்பாடியுடைய அதிமுக தான் உண்மையான அதிமுக, அதை உடைந்து விடக்கூடாதுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுதான். பட் ஓபிஎஸ் வகைராவுக்கு முழுக்க அவர்கள் பாஜகவை சார்ந்து போய்விட்டார்கள். பாஜக கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு அதிமுக காரன்னு சொல்ல முடியாது, பாஜகவுடைய முகம்தான். ஏன்னா இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்பாகவே அல்லது ஒன்று சேர்வதற்கு முன்பாக நாங்கள் என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்கிறார்ல, நாங்கள் அது காங்கிரஸோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அப்போ இவர் பாஜகவுடைய ஆளாகத்தான் இப்பொழுது இருக்கிறாரே ஒழிய பழைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக நான் பார்க்குறேன். இறுதியான ஒரு கேள்வி என்னன்னா, அமைச்சர் ரகுபதி அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொல்லியிருந்தாரு, அதிமுகன்றது வந்து எடப்பாடி கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தவர், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னணி என்னவா சார் இருக்கும்? அதாவது எத்தனையோ அதிமுக முன்னாள் ஆட்கள் தான் இன்றைக்கி திமுகவில் அமைச்சர்களாக இருக்காங்க. பல்வேறு அமைச்சர்கள் நமக்கு தெரியும், சேகர் பாபு உட்பட பல்வேறு அமைச்சர்கள் அதிமுகவில் வந்தவர்கள் தான். அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போனா எடப்பாடி கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்கிறார். அது வந்து ஒரு எதிர்கட்சி, அதாவது திமுக என்பது அதிமுகவை எதிர்கட்சி தானே, எதிரி கட்சி தானே. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் ரகுபதி அவர்கள் சொல்வதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.